புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம எடுத்து பேசக்கூடிய கட்டுரை என்பது தினமணியில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. இந்த கட்டுரை பேசக்கூடிய பேசுபொருள் என்பது சமூக வலைதளங்கள் வரமா சாபமா, இந்த பொருளில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். இது குறித்து உரையாடுவதற்காக சைபர் சமூக ஆர்வலர் திரு வினோத் ஆறுமுகம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த கட்டுரை பேசுவதே இளம் பருவத்தினரினுடைய சமூக வலைதள பயன்பாடு குறித்து தான் பேசுது. அதிக நேரம் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுது. என்ன காரணம்? ஏன் அவங்க அதிக நேரம் இந்த பயன்பாடு இருக்கு? பொதுவாக இந்த டீனேஜ் பருவம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணக்கூடிய பருவம். நான் யாரு, என்னுடைய நண்பர்கள் யாரு, நான் என்னவாக போகிறேன் அப்படிங்கிற குழப்பங்களும் அந்த ஐடென்டிட்டியும் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிற பருவம். அப்போது அவங்களுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா கனெக்ஷன்ஸ் தேவை. ஓகே. ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் வந்துட்டு பீர் குரூப் கனெக்ஷன்ஸ் வேணும், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தன்னுடைய நண்பர்கள் சமூக வலைதளங்களில் இருக்கும் பட்சத்தில் இவர்களும் சமூக வலைதளங்களில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அவங்க நண்பர்களை அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். நண்பர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அது மிகப்பெரிய இழப்பாகும். இதில் இப்போ இதற்கு முன்பு காலகட்டம் அப்படின்னா நண்பர்களாக எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக வெளியில் போவாங்க, ஊர் சுற்றிட்டு வருவாங்க, அரட்டை அடிப்பாங்க. அது குறைந்து ஏன் சமூக வலைதளங்களுக்குள்ள குவிஞ்சிட்டாங்க? இப்போ அதே சமூக வலைதளங்களில் நடக்குது. நம்ம இப்போ சமூக வலைதளங்களுக்கு முன்னையும் இப்போவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. அதே அரட்டை முன்ன நம்ம ஏரிக்கரை ஓரமாவோ ஒரு கோயில்லையோ உட்காந்து நண்பர்களோட அரட்டை அடிப்போம். அது இப்போ ஸ்னாப் சாட்டாவோ ஃபேஸ்புக்காவோ மாறி இருக்கு. ஆனால் இந்த கட்டுரையில் சொல்வது அதிக நேர பயன்பாடை பற்றி தான் அந்த கட்டுரை பேசுது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு மனச்சோர்வு, பதட்டம், தூக்கமின்மை, நேரத்திற்கு சாப்பிடாம இருக்கிறது, கோபம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. என்ன காரணம்னா அதிக நேரம் செலவழிக்கிறாங்க. அப்படிதான் இருக்குதுங்க. இப்போ கண்டிப்பா இருக்கு. என்னன்னா கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். என்னுடைய நேரத்தில் நான் அதிக நேரம் கிரிக்கெட் விளையாடினேன், சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு படிக்க மாட்டேன்ற கம்ப்ளைண்ட் இருந்தது என்னுடைய அம்மா அப்பா கிட்ட. இப்போ அவங்க அதிக நேரம் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ஒரு சிக்கலான விஷயம் இருக்குது. இது திரும்ப திரும்ப நான் இது ஒரு சாதாரண நிகழ்வுன்னு சொல்ல வர மாதிரி இருக்கலாம், அப்படி கிடையாது. இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதற்கான சில பிரச்சனைகள் இருக்கு. உடல் ரீதியாகவும் பயாலஜிக்கலி, மன ரீதியாகவும் சைக்கலாஜிக்கலி சில பிரச்சனைகள் வரும். அதாவது நமக்கு பிசிக்கல் வேர்ல்டுலயும் நீங்க அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா உங்க கண்ணு, உடல் அதுக்கு டிசைன் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் தூக்கத்தையும் பலிகடா கொடுத்துட்டு பண்றது இருக்கு இல்லையா, இதுதான் அவங்க ஆபத்தில் எடுத்துட்டு போய் விடு. நீங்க சொல்றது ரொம்ப நுணுக்கமான இடம். மனித உடல் எதற்கு தயாராகி இருக்கிறதோ அந்த பிசிக்கல் வேர்ல்டை விட்டுட்டு நம்ம ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ள, அந்த உலகத்துக்குள்ள உடம்பு பழகாதுல, உடம்புக்கு தெரியாது, பழகாது அப்படின்னு. இப்போ இதுல பலரும் பல விஷயங்கள் பேசினாங்க. இந்த கேட்ஜெட் இதிலிருந்து அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வருவது, இல்லை அந்த ஒரு பேலன்ஸ் கோடை எப்படி போடுறது அப்படின்னு. இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு புதிய சட்டமே கொண்டு வராங்க. 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் பயன்படுத்த தடை அப்படின்னு. எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க 14 வயதுனா? அவங்க ஏஐ தொழில்நுட்பம்லாம் வச்சு அப்படின்னு. இப்படி ஒரு தடை விதிக்கிறது தீர்வை கொடுக்குமா? தடை தீர்வு எப்பவுமே கிடையாது. நம்ம எஜுகேட் பண்றது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தான் தீர்வே தவிர தடை தீர்வாகிடாது. நீங்க இன்னும் தடை சிக்கலை மேல அதிகமாக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அட்வான்ஸா இருப்பாங்க. நம்மளோட அவங்களுக்கு தெரியும் அந்த ஏஐல நீங்க என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தலாம், அதை உடைக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க தடைக்கு போறதுக்கு பதில் ஹெல்த்தியான எஜுகேஷன் ரொம்ப முக்கியமா ஒண்ணு. என்னன்னா இளைஞர்களுக்கு என்ன தேவை? இன்ட்ராக்ஷன் ஸ்பேஸ் தான் அவங்களுக்கு தேவை. அதுக்கு தான் அவங்க அங்கே போகிறாங்க. நீங்கள் ஹெல்த்தி இன்ட்ராக்ஷன் ஃபேமிலிலேயோ, ஹெல்த்தி இன்ட்ராக்ஷன் ஸ்பேஸஸ், சென்டர்ஸு, ஸ்கூலில் அந்த ஹெல்த்தி இன்ட்ராக்ஷன், அதற்கான தீர்வுகளை கொடுக்கும்போது அவங்க அதுலேயே இருக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் மொத்தமாக தடைன்னு சொன்னீங்கன்னா டீனேஜ் அதை உடைக்கணும்னு தான் மைண்டு போகும். பெற்றோர்களோட பெரிய குற்றச்சாட்டு அப்படின்றது ரொம்ப நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்பு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் கிரவுண்ட்லேயே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடையே இருக்கிறாங்க. ஆனால் இது வேற ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு. இப்போ உடனடியாக தடை அப்படின்னு சொன்னோடனே ஆஸ்திரேலியாவில் பெற்றோர்கள்ட்ட வரவேற்பை பெறுது, ஆசிரியர்கள் வரவேற்பு பெறுறோம்.
ஆனா குழந்தைகள் உரிமை அமைப்பு அதை எதிர்க்கிறாங்க. இது தீர்வு அல்ல. ஆமா, அதேதான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இப்போ பிரிண்ட் கண்டுபிடிச்சு புத்தகங்கள் வந்தது இல்லையா, அப்போ பெற்றோர்கள் இங்கிலாந்துல வந்துட்டு என்ன பசங்க எப்ப பார்த்தாலும் உட்காந்து புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்க வெளியே போய் விளையாட மாட்டான்றாங்க, நீந்த மாட்டேன்றாங்க, இயற்கையோட போக மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்ட். பெற்றோர்களுக்கு எப்பவுமே இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. எழுத ஆரம்பிச்ச போது பெற்றோர்கள்லாம் என்ன இவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க, மெமரியே போயிடும் போல் இருக்கேன்னு வந்து சாக்ரட்டிஸ் காலத்திலேயே பெற்றோர்கள் அப்படி வருந்திருக்காங்க. பெற்றோர்களுக்கு எப்பவுமே அந்த கவலை இருக்கும். அதனால இது தடையணும்னே அவங்களுக்கு வந்து உடனடி தீர்வா ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஏதோ ஒரு நமக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஆனால் இது நிவாரணம் கிடையாது. பெற்றோர்கள் இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த பெற்றோர்கள் அந்த வயது கடந்து வந்தவங்க தான். ஒரு நிமிஷம் நம்ம அப்படி யோசிச்சாலே போதும். அந்த வயது கியூரியாசிட்டிக்கான வயது, கனெக்ஷனுக்கான வயது. நீங்க அதை ஹெல்த்தியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொரு சிக்கல் இது, இந்த கற்றையை தாண்டி நம்ம சுருக்கமா அதை பத்தி பேசணும்னா, ஒரு ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது வந்து இப்ப நமக்கும் முந்தைய தலைமுறைக்கும் இருந்தது. ஆனா அந்த இடைவெளின்றது ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா இந்த தலைமுறைக்கும் இப்ப முந்தைய தலைமுறைக்குமான இடைவெளி ஸ்பேஸ், அது ஆசிரியரா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம், இவங்களால என்கேஜ் பண்ண முடியலன்ற சிக்கல், அது சமூக ஊடகங்கள் தான் தருதுன்ற ஒரு பார்வையும் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்க? இல்ல, அது சரிதான். இப்ப அதுதான் நடைமுறை சிக்கல்னா நம்ம அதை ஏத்துக்கிட்டு அதற்கு என்ன தீர்வு நோக்கி தானே நம்ம நகர முடியும். ஒண்ணு. இன்னொன்னு, சமூக வலைதளங்களை முழுக்க வில்லனாக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயங்களும் இருக்கு. இப்ப என்னன்னா, அந்த எஜுகேஷன் முதல்ல பெற்றோர்களுக்கு வேணும். சமூக வலைதளங்கள்னா என்ன, அதில் நல்லது என்ன கெட்டது என்ன எப்படி எதிர்கொள்ளணும்னு பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஆஃப் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு போயிடும். இப்போ தொடர்ந்து ஒரு ஊடகங்களில் என்ன வந்துடுது அப்படின்னா, சமூக வலைதளங்களா டேஞ்சர் வரும்போது அவங்க ஒரு பேனிக் கேட்குறாங்க. ஐயோ, நம்ம குழந்தை வந்து அதிக நேரம் ஏதோ ஃபேஸ்புக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்னாப் சாட்டில் இருக்காங்களே, ஆபத்தில் போய் சிக்கிப்பாங்களோன்னு அவங்களுக்கு பயம் வந்துடுது. இல்லை, போத் பெற்றோர்களும் இந்த சில்ட்ரன்ஸும் அந்த ரெண்டு பேருமே இதை வந்து தெரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா, எஜுகேட் ஆகிறது இருக்கு இல்லையா, அது இதற்கான பர்மனன்ட் தீர்வா இருக்கும். உங்களுக்கும் தெரியும் அது என்ன ஸ்பேஸ்ன்ட்டு, குழந்தைங்களுக்கும் தெரியும். சோ நீங்க அதனுடைய சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. சோ இந்த எல்லாத்துக்குமே தீர்வு வந்து கல்விதான். சைபர் எஜுகேஷன், சைபர் லிட்ரஸியே நம்ம யாருமே பேசுறது இல்லை. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கறது அப்படின்றது ஒரு தீர்வுக்கான வழியா இருந்தாலும் கூட அவங்களால அது அந்த அளவுக்கு அதை புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில் சமூக வலைதள நிறுவனங்கள்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும். ஆஸ்திரேலியாவில எல்லாம் அதை சொல்றாங்க, நீங்க பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு. இல்லை, என்னன்னா இந்த ஸ்டேக் பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய கேன்வாஸ். அது என்னன்னா, வெறுமனே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கும் பொறுப்பு இருக்கு முதல்ல. அதே மாதிரி வந்துட்டு இது நிறுவனங்கள் மட்டும் இல்லை. ஏன்னா நிறுவனங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க லாப நஷ்டம் நோக்கி நகர்றவங்க, லாபம் தான் பிரதானம் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஒரு மல்டிபிளா வேணும். அரசுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கு, நம்ம அரசு இதுல இருந்து விலக்கி வைக்க முடியாது. ஊடகங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இது எல்லாரும் சேர்ந்து கூடிதான் தீர்வை நோக்கி நகர முடியுமே தவிர, ஊர் கூடிதான் தேர் இழுத்தாதான் தீர்வே தவிர, இது ஒருத்தர் மேல ஒருத்தர் அந்த பாலை மூவ் பண்றது இருக்கு இல்லையா, தீர்வை நோக்கி நகர்த்தவே மாட்டேங்குது. இன்னொன்று, இந்த கட்டுரை சொல்றதுல ரொம்ப முக்கியமான இடம்ன்றது ஒரு சுவாரஸ்யமான பேச வேண்டிய இடம். இன்னொரு தருணத்தில் கூட விரிவா பேசணும். இந்த அதிக நேரம் செலவிடுவது அந்த மனநிலை பாதிப்புக்குள்ளாவதை குறிக்கிற இந்த பிரெயின் ராட்ன்ற சொல்ல, அது என்ன, அதை கொஞ்சம் இல்ல, பிரெயின் ராட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இதை நம்ம வந்து பேசிட்டோம். சமூக வலைதளங்கள் முழுக்கவுமே வந்துட்டு ஏஐ உதவியுடன் அல்காரிதங்களால உருவாக்கப்படுது. ஸோ நீங்க எவ்வளவு நேரம் அதுல ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம். அப்ப உங்களை அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க அல்காரிதங்கள் டிசைன் பண்ணப்படுது. இன்னும் சொல்ல போனா உங்களை அடிக்ட் ஆகிறது தான் அவனுடைய நோக்கமே. இப்போ ஒரு குழந்தை போய் ஒரு சமூக வலைதளத்தில் இருக்குன்னா பின்னாடி பல எக்ஸ்பர்ட்ஸோட அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, அந்த மூளையும் அவங்களுடைய மூளையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இது என்ன ஆகுனா, திரும்ப 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 நீங்க வந்துட்டு ஒரு ஜங்க் ஃபுட், அதாவது நம்ம உணவுன்றது பேலன்ஸ்ட் டயட், ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பாப்கார்னையோ திரும்ப திரும்ப சுவைக்குதுன்னு நீங்கள் சாக்லேட்ஸையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய உடம்பு அதை ஏற்றுக்காது. மூளைக்கும் வந்து எல்லாமே தேவை. அதற்கு அமைதியும் வேணும், அதுக்கு வந்து கியூரியாசிட்டி, ப்ராப்ளம் சால்விங்கும் வேணும், நல்ல ஸ்டோரிஸும் வேணும்,
ஃபேக்ட் வேணும், எல்லாத்தையும் நீங்க கொடுக்கும்போது உங்க மூளை ஹெல்த்தியா இருக்கும். ஆனால் வெறுமனே வந்துட்டு இவங்க இந்த ஃபேஸ்புக்ல நீங்க வந்து கனெக்ஷன் நல்லதுதான், அதற்குன்னு வெறுமனே ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மீம்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ஃபேக் நியூஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது, அது தேவையற்ற பயங்களை கொடுக்குது. உங்களுடைய நீங்க வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வீடியோ நீங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அது ஆக்சிடென்ட் வீடியோவா இது எல்லாமே ஏஐயோட இது ஏஐனுடைய வேலை. அப்ப நீங்க அத்தனை ஆக்சிடென்ட் வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை என்ன ஆகும்? இதை குறிக்கிற சொல்லுதான் அந்த பிரைன் ராட். அதனால் உங்கள் மனம் உங்களுடைய மனநிலையில ஏற்படுற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதுதான் பிரைன் ராட் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமா இது ஒரு பெரிய டிபேட் போயிட்டே இருக்கு பட்டிமன்றங்கள் எல்லாம். இந்த சமூக வலைத்தளம் வரமா சாபமான்றது சுருக்கமா நீங்க எப்படி இதை எடுத்து? சமூக வலைதளங்கள் வரம். இது வந்து கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு நெருப்பு மாதிரி. நெருப்பை வச்சு நீங்க வீட்டை கொளுத்தலாம், ஆளை கொளுத்தலாம், இல்ல அது விளக்கா பயன்படுத்தி நீங்க வந்து படிக்கலாம், இல்ல நீங்க சமைக்கலாம். ஆனா அதனுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த பெற்றோர்கள், அதை பயன்படுத்துகிறவர்கள், ஊடகங்கள், அந்த சமூகத்துக்கே ஒரு பொறுப்பு இருக்கு. இதை நம்ம தான் வந்து விவாதிச்சு கட்டணும். அரசு அவர்களை கண்காணிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இது வரமாகும். நான் சொல்றேன், இந்த இதுல எது மிஸ் ஆனாலுமே நெருப்பு தான் அது சாபமாக முழுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் இத பொறுப்புகளை எடுத்துக்கணும். ஏன்னா இப்பதான் அண்மை காலமா நிறைய கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள்லாம் இது பற்றி வருது. இப்பதான் இப்படிப்பட்ட உரையாடல்கள் தொடங்கி இருக்கிறது. எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியா தான் இந்த சவாலையும் கடக்கணும், இதை வரமா மாத்தணும் அப்படின்னு பார்வையில முன் வச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.